மாறன் சீரியலில் இப்போ அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. மாறன் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. சரி இனிமேட்டு யோசிச்சு என்ன பிரயோஜனம், நம்ம நிம்மதியாக தூங்குவோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட் வந்து இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பக்கத்தில் ஒரு பெட்ஷீட் வந்து எங்கே இருக்குது எது இருக்குன்னு தெரில. ரூம்குள்ளே தானே பெட்ஷீட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து போயிட்டு பாண்டியனோட பெட்ஷீட்டை வந்து எடுத்துடுறாங்க. அவங்களுக்கு தெரியாமல் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க நல்லா அசந்து. பிருந்தா வந்து எந்திரிக்கிறாங்க. தண்ணி தாகமாக இருக்கே, சரி போய் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு யதார்த்தமாக ரூம் கதை திறந்துட்டு வெளியில் வராங்க. தண்ணி குடிக்கலான்னு போய் பார்த்தா பாண்டியன் போர்வியை வந்து நம்ம மாறன் போத்திருக்கிறதா பார்த்துடுறாங்க. அட பாவி, எங்கள் அண்ணனை அமுச்சு வச்சதும் இல்லாமல் எங்கள் அண்ணனோட போர்வியை வந்து போத்திக்கிட்டு நடு வீட்டில் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கியா, உனக்கு என்ன கொழுப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வேக வேகமாக வராங்க. வந்து போரி வந்து சரட்டுன்னு வந்து உருவிடுறாங்க. அந்த இடத்துல என்னடா அது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக வந்து எந்திரிக்கிறாங்க நம்ம மாறன் அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து கேட்குறாங்க, என்னம்மா நீ இப்படி பண்ணுறிய, என் அண்ணனோட போர்வியை வந்து எடுத்துட்ட, எப்படி நீ எடுக்கலாம், உனக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது, எங்கள் அண்ணனோட போர்வையெல்லாம் ரூமில் இருக்குது, அப்போனா ரூமுக்கு போய் போர்வையை வந்து எடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு சத்தம் போட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து பாண்டியனோட அம்மா ஜெயலட்சுமியும் வீரா வெளியில் வந்து வராங்க. என்னடி பிருந்தா ஆச்சு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக வந்து கேட்குறாங்க. அதுவும் பிரச்சனையானு. அம்மா இவன் என்ன நெஞ்செழுத்த இருந்தா பாண்டியனோட போர்வையை வந்து எடுத்துட்டு தூங்குவாமா, அதான் தூங்கிட்டு இருக்கும்போதே வந்து போர்வையை வந்து வெறுட்டுன்னு வந்து இழுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தலையில் கை வச்சிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ராகவனும் பார்த்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையோட தம்பி எப்படி பண்ணா, மாப்பிள்ளைக்கு நம்ம வீட்டுக்கும் பந்தம் இல்லாமல் போயிடுமே, என்ன இவ இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல அவங்க 2 பேரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம், ஏய் நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, அவ்வளோதான் சொல்லுவேன். அக்கா இது எல்லாம் நீ கொடுக்குற இடம்க்கா, நீ கொடுக்குற இடத்துனால தான் இங்கே இவ்வளோ பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஜூஸு போடுற, சாப்பாடு கொடுக்குற, என்னென்னமோ பண்ணுறக்கா, இது எல்லாம் வந்து ரொம்பவே தப்புக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பிருந்தா. வர வர நீ ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ மன்னிப்பு கேளு. மன்னிப்பா இவன்ட்டியா, எங்கள் அண்ணனையும் இவனாக தான் அமுச்சு வச்சுருக்கான், இப்போ நடு வீட்டில் உட்காந்து வெக்கமே இல்லாமல் தூங்கிட்டு இருக்கான், இவனுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ம பிருந்தா வந்து உடனே கடுப்பாயிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில் போன்னு பிருந்தா வந்து சொன்னோன்னே சரி இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லும்போது பாண்டியனோட அம்மா ஜெயலட்சுமியும் வீராவும் கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. என்னடி ஓவரா திமுறா பேசுகிறேன்னு சொல்லி வீரா வந்து அவங்க தங்கச்சி வந்து கன்னத்திலே பொழிச்சு அடிக்கிறாங்க. நம்ம வீரா மாறனுக்காக எனக்காக அக்காவுக்கும் தங்கச்சிக்குள்ள சண்டை சச்சரவுலாம் வேணாம், நான் வந்து ஒதுங்கிக்கிறேன், என்ன வாசலில் தூங்கணுமா, தூங்குறேன், இதுக்காக தான் நான் வீட்லேயே இருக்கேன்னு வரமாட்டேன்னு சொன்னேன். ராகவா பார்த்துக்க, நான் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும், அதுக்கு தாண்டா நான் வரமாட்டேன்னு. இதெல்லாம் தேவையா தம்பி, தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் உள்ளே தூங்குங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் வெளியே இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தயவு செஞ்சு என்னை எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாமல் இருங்க, கூப்பிடாமல் இருந்தாலே உங்கள் குடும்பத்தில் பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இப்போ பிருந்தா வந்து அடிச்சிருக்கா, இதெல்லாம் தேவையா, என்னால் எந்த பிரச்சனையும் வேணான்னு சொல்லிட்டு மாறன் வந்து ரொம்ப சோகமாக வந்து அப்படியே வெளியில் வந்து போகிறாங்க. மாப்பிள்ளை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ராகவன்கிட்ட வந்து கேட்குறாங்க. சின்ன பொண்ணு எதுவும் தெரியாமல் பண்ணுறா, மாறன் எதுவும் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டான், நானும் நினச்சிக்க மாட்டேன், இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் அத்தை கண்ணு முன்னாடி இது நடந்திருந்தா என்ன ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியும், பார்த்துக்கங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும்னு அந்த இடத்துல வந்து ராகவன் வந்து சொல்கிறாங்க. ஏய் என்னடி இவ, கல்யாணம் நடந்து 1 நாள் 2 நாள் கூட ஆகலை, நமக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி இவ பண்ணி விட்ருவாப்புல இருக்கே. ஆமாம்மா எனக்கும் கொஞ்சம் பேரதிர்ச்சியாக தான் இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரில, ஆனால் இவ கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்கா, ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவளையும் கேட்க முடியல. கேட்டா அண்ணனோட போர்வை பாசம் கீசன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கும் பாசம் இல்லையா என்ன, வீட்டுக்கு வந்த விருந்தாளிகிட்ட இப்படியா நடந்துப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம வீரா அந்த இடத்துல. வீரா வந்து ரொம்ப சோகமாக மாறனை வந்து வெளியில் பார்க்கலான்ட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவங்க தூங்க முடியாமல் கையை காலை வந்து கொசு கடிக்கிறதுனால இங்கேயும் அங்கேயும் தட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ரொம்ப சோகமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம வீரா வந்து மாறனை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நல்லவனாக இருக்கான், ஒரு பக்கம் கல்யாணத்தில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறான், யாரையுமே வந்து திட்ட மாட்டேங்கிறான், தூங்கிட்டு இருக்கிறப்ப இது மாதிரி போர்வையெல்லாம் எடுத்தால் எல்லாருக்கும் எப்படி கோவம் வரும், ஆனால் எதுவுமே கோவப்படாமல் அமைதியாக இருக்கான். இவனுக்கு நிதானம் இல்லாமல் இருக்கான், அந்த ஒரு பழக்கம் மட்டும்தான், மற்றபடி ரொம்ப தங்கமான குணமாக இருப்பான் போல இருக்கே. தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதை வச்சு எல்லாரும் இவனை போட்டு படாப்படுத்துகிறாங்க. மாறா நீ என்ன அவ்வளோ நல்லவனாங்கிற மாதிரி வீரா வந்து யோசிக்கிறாங்க. இவன் ஏன் இப்போ நிதானம் இல்லாமல் ஆகிறான், நிதானம் இல்லாமல் ஆனால் கடையில் முக்கால்வாசி வேலை இவனுக்கு தெரியும், கடையை வந்து சூப்பராக வந்து பார்த்துக்கலாம், எதுக்காக இவன் பண்ணுறாங்கிற மாதிரி வீரா வந்து யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். வீராக்கும் மாறனுக்கும் சின்னதாக வந்து அன்பு பாசம் வர மாதிரி காட்டுறாங்க.